தான் கேட்கறல. யார் நீங்க? ஏய், நல்லா பார்த்து சொல்லு. என்ன தெரியல? எனக்கு தெரியாது. மரியாதை அங்க இருந்து போயிடுங்க, இல்லைன்னா கூச்சல் போடுவேன். ஏய், கூச்சல் போட்ட உன் உடம்புல ரத்தம் ஓடாது, இந்த குடிசைக்குள்ளதான் ஓடும். ஜாக்கிரதை. ஆமா, அடிக்கடி என் பொண்டாட்டி இந்த வீட்டுக்கு பணப்பெட்டியோட வர்றாள, அதுக்கு என்ன காரணம்? நீ யாரு, உன் தம்பி யாரு? உன் தம்பியை நான் ஜெயிலுக்கு அனுப்பிச்சதுக்கு அப்புறமும் உன் ஆபரேஷனுக்காக செலவு பண்ணாலே என் பொண்டாட்டி, அவளுக்கு உனக்கு என்ன உறவு? உன்கிட்ட இருந்து உண்மையை தெரிஞ்சுக்காம நான் இங்கிருந்து போக மாட்டேன். இல்ல ஜெயிலுக்குள்ள இருக்கிற உன் தம்பிக்கு சமாதி கட்டிடுவேன். சொல்லு. என்ன விட்டுடுங்க, எனக்கு ஒண்ணும் தெரியாது. தெரியாது? மேலே நீ உண்மை சொல். என்னது என்னது? ஐயா, என்ன விட்டுடுங்க. உங்களை பத்தி எதையும் யாருக்கிட்டையும் நான் சொல்ல மாட்டேன். என்ன பத்தின உண்மை தெரிஞ்ச யாரையும் இது வரைக்கும் நான் உயிரோட விட்டு வச்சதே இல்லை. ஏய், என்னடா வேடிக்கை பாக்குறீங்க? தீர்த்து கட்டுங்கடா. அங்க தப்பிச்ச ஜெகன் முத்துமாணிக்கத்தோட பொண்ணை பாக்குறதுக்கு கண்டிப்பா இங்க வருவான். எல்லாரும் உஷாரா இருக்கணும். அவனை கண்டுபிடிக்க முடியலனா நம்ம டிப். நீங்க ரெண்டு பேரும் அந்த பக்கம் போங்க, நீங்க ரெண்டு பேரும் இந்த பக்கம் போங்க. சார், யாரா நீ? ரைபிளுங்க. என்ன தெரியுதா? நான் தான். ஜெகன், நீங்களா? ஜெகன். தேவதி, 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 தேவதி. என்னது? ஜெகன் ரேவதியோட தப்பிச்சுட்டானா? ரேவதி, ரேவதி, என்ன அவங்க கிட்ட இருந்து காப்பாத்திட்டீங்க. சொல்லுமா, என்னமா சொல்ற?
இல்லாத ஒரு வாழ்க்கை என்னால நினைச்சு கூட பார்க்க முடியல. அதனாலதான் புரியும்படி சொல்லுமா. அதனாலதான் விஷத்தை சாப்பிட்டுட்டு. விஷத்தை குடிச்சிட்டியா? என்ன காரியம் பண்ணிட்டேன்? ரேவதி, உன்னை நான் சாக விட மாட்டேமா? உன்னை நான் சாக விட மாட்டேன். கவலைப்படாத தம்பி, இன்னும் கொஞ்சம் நேரத்துல கண்ணு முழிக்குதாலியான்னு பாரு. ஐயா, இவனை நீங்க காப்பாத்துறது மட்டுமில்ல, எங்களை நீங்க காட்டியும் கொடுக்கல. அதுக்காக உங்களுக்கு எப்படி நன்றி சொல்ல போறேன்னு தெரியல. பரவாயில்ல தம்பி, என் பச்சளை வைத்தியத்தினால மட்டும் இந்த பொண்ணு பிழைக்கல. உங்க 2 பேருக்கு மத்தியில இருக்கிற அன்பு, அப்புறம் ஆத்தாவோட கருணை, அந்த 2 தான் இந்த பொண்ணை பிழைக்க வச்சிருக்கு. அப்ப நாங்க புறப்படலாம். சாமி சாமி, நம்ம இடத்துக்கு போலீஸ் வந்துட்டு இருக்காங்க சாமி. பயப்படாத தம்பி, இந்த இடத்துல வந்து எந்த போலீஸும் உங்களை பிடிக்க முடியாது. நீங்க 2 பேரும் உள்ளார போய் ஒளிஞ்சுக்குங்க. டேய், கூப்பிடற அந்த சொக்கனையும் சொக்கியும். காட்டு பூ புத்திருச்சு கண்ணி நாகமாயிடுச்சு, காட்டு பூ புத்திடுச்சு கண்ணி நாகமாயிடுச்சு. ஓடி வந்தவங்களை எங்கடா ஒளிச்சு வச்சிருக்கீங்க? டேய், யாருங்க ஓடியும் வரல, நான் யாரையும் ஒளிச்சு வைக்கல. போய் சொல்றியா? டேய், உள்ள போய் பாரு. இல்லடா, என் உத்தரவு இல்லாம யாரும் கூடாத்துக்குள்ள நுழைய முடியாது. அப்ப உள்ள இருக்கிறவங்களை வெளியே வர சொல்லு. நான் தான் சொல்றேன்ல, அப்புறம் உள்ள என்ன வெளியே என்ன, மரியாதையா இடத்த காலி பண்ணு. ஏய், சுருட்டண்ணையும் சுற்றத்தையும் கவனிங்கடா. இனிமே நீ என்கிட்ட இருந்து தப்பிக்கவே முடியாது.
ஜெகனை நீங்க சுட்டா உங்களை நான் சுட்டுடுவேன். லட்சுமி, என்ன சுடுற அளவுக்கு நீ தயாராயிட்டியா? அந்த அளவுக்கு புருஷனை சாகடிக்கணும்னா பொண்டாட்டிக்கு எத்தனையோ சந்தர்ப்பங்கள் இருக்கு. நான் அப்படி எப்பவுமே நினைச்சதில்ல. இப்ப கூட நீங்க ஜெகனை சுட்டுடக்கூடாதுங்கிறதுக்காக, அவன் உயிரை காப்பாத்தணுங்கிறதுக்காக பெத்த துப்பாக்கிய காட்டி மிரட்டினேன். என்ன நம்புங்க. ஜெகனோட குடும்பத்தை அழிச்சீங்க, சொத்தையெல்லாம் அபகரிச்சீங்க. இப்பவாவது மனசு திரும்பி இவங்களை வாழ வைங்க, வாழ வைங்க. லட்சுமி, லட்சுமி, இதுக்கு மேலே திருந்தலன்னா நான் மனுஷனே இல்லம்மா, மனுஷனே இல்ல. ஜெகன், ஆஸ்தி மட்டும் இல்லப்பா, என் ஆஸ்தி சேர்த்து உனக்கு கொடுக்கறேன். லட்சுமி, ஆசைப்படியே உன் கையாலேயே இவங்க 2 பேரையும் சேர்த்து வச்சிருமா, சேர்த்து வச்சு. இப்பதாங்க என் மனசு நிறைஞ்சிருக்கு. ரொம்ப சந்தோஷம். லட்சுமி, லட்சுமி, லட்சுமி. இன்ஸ்பெக்டர், ஜெகன் நிரபராதி, நான் தான் குற்றவாளி. கள்ள நோட்டை மாத்தி வச்சது நானும் சுந்தரமும் தான். என்ன அரெஸ்ட் பண்ணுங்க.